எங்கிட்ட வாஷிங் மிஷின் போட்டு ஆட்டு துணி போட்டா ஆட்டும் அதே மாதிரி ஆட்டுறான். அங்க துணி போட்டா வெளுக்கு, இங்க என்ன போட்டா வெளுக்கு. நீங்க போடுறது என்ன வெள்ளை துணியே போடுறோம். நாங்க போட்டு அப்படியே எடுத்துக்கணும். மணி எவ்வளவு எதிர்பார்த்துக்கிறாங்க. என்ன ஆச்சு மணி நேரம்? கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். வெளியே போனா கை நேரியா வெளியே போயிருந்தேன்டா. தண்ணி கேட்டேன் நான் கை நேரியான்னு கேட்டேன். மண்டில பைத்தியம் நான் வெளியே வெளியடா நம்ம தாலியாருக்கு அது தண்ணி கேட்டேன் கை நேரியான்னு. இல்ல வெள்ளக்காரன் என்ன ஃபாலோ பண்றியா? அவன் நான் பேப்பர் வச்சு எதை சொல்ற? என்ன வெளியினா அதான் பட்ட பட்டா நான் வெளியே வேலூர் வரைக்கும் போயிருந்தேன். அவ சொல்ல வேண்டாம். வேலூரா பொண்ணா என்னத்துக்குமா புக் பண்ணேன். எத்தனை பேரு? எத்தனை புக்கிங் எத்தனை பேர் கேட்டா? சாரி அம்மா வேலூரா பொண்ணா. ஆமா ஆமா. என்னத்துக்கு? என்னுடைய தொழிலுக்காக பில் போட்டு. அடடா நீ பில்லு போட்டியா? இல்ல பில்லு போட்டியா? சரி விடு. சரி ஏதாவது ஒண்ணு விடு. வாமா 30 ரூபா நடக்குது. அதுதான் உனக்கு கூட்டு வந்தாங்க. அதுதான் கூட்டு வந்தா அதெல்லாம் சொல்லிடுறாரு. எஜமாங்க சிறப்பா ஆடு. நீ ஆடிட்டு ஒரு நாள் கேள்வி வரும். அவர் யாரு? அவர் தான் பெரிய இளவரசர். அவர் கொஞ்சம் நரம்பு நோய். அதனால பேர் நிற்பாரு. ஐயோ போனாங்கம்மா. அந்த நோய் டாக்டர் சொல்லி அவர் ஊசி பூசின்னு இப்படியே நிற்கிறார். அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. அவருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐயாவுக்கு என்னன்னு தெரியல இன்னும். அவர் என் ஜாமான் ஜட்டி வெளியே போட்டுங்கிறாரு. என்னடா அந்த கலர்ல இருக்குது? அது என்ன ஜட்டி காலம்? என்னங்க ஐயா? மன்னருக்கு தேவைப்பட்ட அது இல்ல. என்ன அது எப்படி பண்றது? என்ன தங்கமா? பாத்தா தங்கத்திலே போட்டுங்கிறாரு ஜட்டி. ஆனா என்னைக்குன்னா எவனா கொள்ள அடிக்கிறோம் மொத்தமா ஆட்டம் போடுவோம். சேட்டுக்கால போய் வச்சோன்னா ஒரு 4 கிலோ எக்ஸ்ட்ரா. 4 கிலோ எக்ஸ்ட்ரா. சரி போடா. சரி பரவாயில்ல இருக்கட்டான். அதான் உங்க கூட்டு வந்தேன். நாட்டுப்புறக்கால சிறப்பா ஆடு. எல்லாரும் குத்துவாங்க. முதவே வந்தேன். எப்பவுமே முன்ன குத்துவாங்க பின்னாட்டம் குத்துவாங்க. எப்படி ஆடுற ஏத ஆரம்பிச்சு கமா. ஓகே.